எப்படி என்றால் முதல்ல போருக்கு போக வேண்டும் என்றால் ஒரு மனிதன் முறை என்று இருக்கிறது. போருக்கு என்று தர்ம முறை இருக்கிறது. எடுத்த உடனே நான் தான் வேணும்னு கிளம்பிட்டா இது மனிதனுக்கு கிடையாது. எல்லாவற்றிற்கும் தர்மங்கள் என்று இருக்கிறது. தர்ம செய்வதற்கே தர்மம் அப்படி அங்கே உயிர் சேதாரம் ஏற்படும். அப்படி இருக்க செல்கின்ற போது அறிய வேண்டும். நம்மை சிலபலத்தை அறிய வேண்டும். அதற்காக முதலில் ஒரு தூதாக அனுப்ப வேண்டும். ஆமா, எப்படி இருக்கிறது அவர் சிலபலம் என்ன? ஒருவேளை அவர் மனம் மாறி யோசனைக்கு முன்பாக கூட தாயின் பாதத்தையும் முன் பாதத்தையும் கூட பணியலாம். அதனால உயிர் சேதம் ஏற்பட தடுக்கலாம் அல்லவா? கொன்று குவிப்பது முறையா? இல்லை. அப்படி முதலில் ஒருவரை முன்னதாக அனுப்பி அங்கே இருக்கின்ற சேனைக்கிட்ட பலங்களை அறிந்து அவர் எப்படி வருகிறான், சத்துருவாக வருகிறானா, சத்துருவாக வருகிறானா என்பதெல்லாம் முதலில் அறிந்து ஒருவேளை சமாதானத்திற்கு வரவில்லை என்றால் வேண்டுமானால் எங்க இடத்துல வந்து தூது போக யாரும் இல்ல, சிறப்பான யாரும் இல்ல. யாரும் தூது போக கூடாது. ஒரு நாட்டு அரசனே தூது போனா உண்மைதான். ஒரு நாட்டு அரசனே தூது போனா வெளியில எப்படிலாம் பேசுவாங்க, கேவலமா தான் பேசுவாங்க, கேவலமா பேசுவாங்க. பசங்க பூரா மிஞ்சில் பசங்க, வாட்டர் பாம்பை மெரிக்கிறவங்க, சட்டப்பாப்பா அடிக்கிற பசங்க போக முடியாது. வயசில் முகந்தவர் நீ, வயசில் முகந்தவர் நீ தான். நீங்களே இல்ல இல்ல கல் போட்டு கட்டிடல. அப்பா நான் கட்டிடுறேன். சொல்வதை பார்த்தா தூது என்னையே போக சொல்வான் போல இருக்கு. மாதாவை பத்தி அவனுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். வரலாங்கும் போதே வீணை முதற்கொண்டு புடங்கணும். ஒரு பக்கம் ஒரு கிலோ ஏறிக்குது, ஒரு பக்கம் ஒரு கிலோ வழியில இன்னைக்கு ஏறும், இன்னொரு பக்கம் அவனை பத்தி தெரிந்து கொண்டு மறுபடியும் அவனை நம்ம சொல்லலாமா? கொஞ்ச நேரம் நீயே போய் உண்மைதான்டா, நீ சொல்றது உண்மைதான். இன்னைக்கு உலகமே பாத்துக்கிறதா முடிச்சுட்டு போய் ஓட்ட தூங்க பாரு. பெஞ்சாமரா உட்கார வச்சு தெரிச்சு வெட்டிட வேண்டிய கடவுள ஓட இந்த நாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டா, இந்த நாட்டுக்கு நான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தா, எங்க கொண்டு அந்த ரோட்ல போடுறேன் நான் சொன்னேன். அந்த ரோட்ல பணத்தை போட்டு எல்லாம் துப்புறாங்க, கொண்டு போய் ஒயிட் ஷாப்ல கொடுக்குறாண்டா, கட்டிவிட்டா கட்டி போறாடா, பொம்பளைங்க எடுத்து உள்ள போய் தெரியுறாடா. எனக்கு பங்கமா இருக்கிற ஐவராரு ஓட ஐவராரு சார் கஷ்டமா இருக்குது. சூப்பராக வேற. ஆமா வேற தொட்டி 50 வேற. ஆமா அது ஐவராரு ரொம்ப கஷ்டமா தான் இருப்பாரு. நோட்ட பாருங்க சிச்சின் தாங்க வேற. என்ன சார் பண்றீங்க? எம்மா கஷ்டம் தான் சிச்சின் வாழ்ந்துட்டு போயிடணும். என்ன பண்றது? வந்தால சிக்கிட்டோம். அல்லது நீ வாடா, நீ போக மாட்டீங்க. அண்ணே வா. அண்ணே
மணிமாலா தூதாக நாமே செல்லாலே என்றாலும் இதுவரைக்கும் இந்த நாரத மகாமுனிவன் எங்க கழகம் கிடைக்கிறது என்றெல்லாம் தேடி ஓடினே தவிர இதுவரைக்கும் யாருக்கும் நான் தூது உரைத்தது கிடையாது. தூது உரைப்பது எனக்கு சரியாக எனக்கு முறையாகுமா சஞ்சாரித்துக் கொண்டிருக்கிற இந்த சன்னியாசி தூது போகலாமா? இது தவறல்லவா? அது மட்டும் அல்லாது என்னடா ஒரு மாநில அரசனுக்காக ஒரு மாநில அரசனுக்காக மக்களும் தேவர்களும் என்னை பார்த்து சிரிக்க மாட்டார்களா? சரியா முறையா நான் வர இன்னைக்கு காலையில நம்ம தலை இங்க குருமா தான் போல இல்ல சார்.